எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஆகஸ்ட் மாதம் 22/8/2026 சனிக்கிழமை, தட்சிணாயனும் பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 5ஆம் நாள், வளர்ப்பிறை. நாளை வாஸ்து நாள், ஏகாதசி, சுப முகூர்த்தம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய திதி தசமி திதி. இன்றைய யோகம் நிஷ்கம்ப நாம யோகம். இன்றைய கரணம் 2:36 வரை தைத்துலாம், பின்பு கரசு. இன்றைய நட்சத்திரம் 5 மணி வரை கேட்டை, பின்பு மூலம். இந்த சந்திராசிரம நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. மேஷராசிக்கு சந்திராசிரமம் தொடர்கிறது. இந்த நாளில் கன கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு புதன், சிம்மத்தில் கேது சூரியன், கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, விருச்சகத்தில் சந்திரன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? சனிக்கிழமை ஆவணி மாதம் வளர்ப்பிறைங்கிறதுனாலையும், இந்த திதி தசமி திதிங்கிறதுனாலையும் ஏதாவது குலதெய்வ வழிபாடு ஏற்கனவே செய்யாமல் இருக்கிறவங்க இந்த நாள் நீங்கள் பயன்படுத்தி செய்யலாம். பெண் தெய்வ வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப சிறப்பை தரும். புரியுதுங்களா? இதை நீங்கள் அதை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை எல்லையற்ற தன்மையில மாறுபடும், விரிவடையவும் செய்யும். ஓகேங்களா? இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் கதாநாயகி மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் சொல்ல முடியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்த ஏமாற்றங்கள் நிறைய இருக்குது. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பிரச்சனைகளை விடவும் பிரச்சனைகள் நீங்கள் தேடி போயிடுவீங்க. அதனால தான் ரொம்ப பொதுவாக மேஷராசிக்காரர்கள் அமைதியாக இருக்கிறது, அமைதியாக இருந்து வேடிக்கை பார்க்கும்போது நிறைய ஜெயிச்சிருவாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன்னு போய் நின்று மாட்டிப்பாங்க. அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாத்தையும் பார்த்துருக்குன்னு சொல்லி போய் ஓடி போய் மாட்டிக்கிற அளவுக்கு தான் இருப்பீங்க. இந்த நாளில் அன்றாட பணிகளை மட்டும் செய்யுங்க. புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேணாம். அப்படி செய்யும்போது நீங்கள் மாட்டிப்பீங்க. பிரச்சனை உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். கவனம் தேவை. ரிஷபராசி என்பவர்கள் இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள், நட்பு பட்டம் விரிவடையும். நட்பினால் ஒரு நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதை நீங்கள் பயன்படுத்தினால் இந்த நாளில் நீங்கள் வெற்றி, நிறைய பொருள் சேருகின்ற அமைப்பு, பொருளாதார உயர்வும் காண்டி மதிப்பு மரியாதைகள் உயர்கின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. விருந்து கேளிக்கை கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மன நிம்மதியுடன் அதை நல்லபடியாக இந்த நாளை ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய அமைப்புலாம் இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் தான். புகழ் கொடுக்கின்ற அமைப்பு. இந்த செவ்வாயின் தன்மைங்கிறத விடவும் உங்கள் புகழ் மேலோங்குகின்ற அமைப்பு. ஏன்னா புதனோட பயணம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். புதன் 2ஆம் இடத்துலேயே குருவோடு இருக்கும்போது நல்லதெல்லாம் கற்றுக்கும். அதே மாதிரி 2 குடி அதிபதி நமக்கு 6ல் இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு தொழிலுக்காக, ஒரு வேலைக்காக நல்ல கடினமான முயற்சி செய்து அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் கடகத்தில் லக்னத்திலே குரு, கடகத்திலே குரு புதனுங்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வு மிக்கது. எல்லாமே கிடைச்சிடும் சொல்ல முடியாது, எதுவும் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. இந்த நாளில் என்ன நடக்கும் அப்படின்னா, ரொம்ப அதீதமான ஒரு எதிர்பார்ப்பை நீ இல்லாமல் இருக்கும்போது வெற்றி கிடைக்கும். நீங்க ரொம்ப நான் வெற்றி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அது எனக்கு கிடைக்கலன்னு சொல்றதை விட எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டாலே கடகம் வெற்றி அடையும். சிம்ம ராசி என்பவர்கள், சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, சிம்மங்கிறது எது அப்படிங்கிறதுனா, இந்த சூரியன் கேது பிளஸ் தீய கிரகம் பார்வை அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாமல் சண்டைக்குள்ளே மாட்டி விட்டுரும், வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். எந்த இடத்துல இதில் போய் நின்னீங்கனாலும் அந்த துன்பங்கிறது உங்களுக்கு சேரும். அதனால் கவனத்துடன் உங்கள் வேலையில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களை தாண்டி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பதற்கு இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. சுக்கிரனின் பயணம்ங்கிறது
பயம் போகுன்ற அமைப்பு. பயம் போகும், எது வேணாலும் பார்த்துக்கலாம், துணிந்து நில் அப்படிங்கிற அளவு தான் நீங்க போய் நிற்பீங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப வசந்தமாக மாறும், வசந்தமாக மாறும். பயங்கள் விட்டு போகும், ஜெயிப்பீங்க. வெற்றி களிப்பு உங்கள் வாசல்ல நிற்கும். நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்கள் வாயில் கதவை தட்டும். அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா கண்ணி வந்து ஜெயிச்சு நிற்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து உதவிகள் தேவைப்படுகின்ற அமைப்பு. அதாவது நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும், அது யாராலையும் முடியலையே, எப்பயாவது கிடைக்குமா வந்துருமா அப்படின்றது, அது இந்த நாளுக்கான அதுக்கான வழி கிடைக்கும். இந்த இவங்களை பார்க்கலாம், இது வரும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் துலாமை நோக்கி வருகின்ற அமைப்பாக இருக்கிறதால இதனால வந்து ஒரு சிறப்பான நாள். துலாமுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி கொடுக்கிற நாளாகத்தான் இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சந்திரனின் பயணம்ங்கிறது ஒரு விதமான லாபத்தை கொடுத்தாலும் மனக்குழப்பத்தை பெருமளவில் ஏற்படுத்தி கொடுத்துட்டு, இது நடக்குமா அது நடக்குமா, அது பண்ணா என்ன ஆகுது பண்ண வருவது, அதான் சொல்றோம், வருவது வந்த பின் யோசிப்போன் மோட்டால் தான், வருவதை யோசிக்கிறோம்னு சொல்லி தேவையில்லாத கற்பனைக்குள்ள போயிடக்கூடாது இல்லை. சந்திரனின் பயணம் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தினாலும் லாபகரமான அமைப்புகள் பிள்ளைகள் வழியிலும் இருக்கு, வேலைகள் வழியிலும் இருக்கு, கல்வியின் வழியிலும் இருக்கு. 2 விதமான வழிகள் உங்களுக்கு நீ பிறக்கும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு. தனுசு ராசி என்பவர்களை பொறுத்தவரையும் என்ன உழைச்சி என்ன போய் வந்து எல்லாரும் அவங்கவுங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க, நான் என்ன செஞ்சும் ஜெயிக்கலையேன்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க ஜெயிக்கிறீங்க, மற்றவங்களை கூட்டுன்னு ஓட நினைக்காதீங்க, நீ தனியா ஓடுங்க, ஜெயிப்பீங்க. அவர் வந்தாதான் இவர் வந்தாதான் இல்லாம தனுசு தனிப்பயணம் எப்போதும் வெற்றி பெறும். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள். யோகங்கள் கூடி வருகின்ற நாளாகத்தான் இருக்கிறது. அதாவது எல்லா விஷயமும் தானா சரியாயிடும் கிடையாது, முயற்சின்னு ஒன்று இருந்தால் தான் சரியாகும். உங்கள் முயற்சி இங்கே தப்பாக இருக்குது, முயற்சி தவறாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், உங்களோட ஹெல்த்து வயசுலையும் சரி வெல்த்து வயசுலையும் சரி ரெண்டுமே பிரச்சனைக்குள்ளாகவே இருக்கும். நான் மண்ணு வாங்கினேன் போய் போட முடியாது, நான் இதை பண்ணேன் செய்ய முடியல, அது மாதிரி ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்களை நீங்கள் நிர்மாணிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து நிற்குது. அப்படிப்பட்ட அமைப்பு இந்த நாள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை தரும். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா செலவினங்களை கூட்டிட்டு வரும். நான் சாதாரணமாக தான் எல்லாம் பண்ணேன், ஆனால் திடீர்னு செலவு வந்துச்சு. எல்லாருக்கும் நாம தான் சொல்லுவோம், இப்போ எனக்கே வர செலவு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தேன், எனக்கு யாரும் கொடுக்கல, இந்த 2 புலம்பலங்களும் உங்களுக்கு இருக்கும். இப்போ செலவுகள் மேலும் கவனமாக இருக்கணும், கல்வியில் கவனமாக இருக்கணும், வேலை உத்தியோகஸ்தர் கவனம், கூட இருக்கிறவங்க அனுசரிச்சு போகணும். 2ல சனி, சனின்னா நம்ம கீழே வேலை செய்யணும்னு அர்த்தம். அவங்ககிட்ட வீணான வாக்குவாதம் பண்ணி நீயே செஞ்சுக்கிட்டு போயிடக்கூடாது. இப்போ அதில் மட்டும் கவனமாக இருக்கிறது சிறப்பை தரும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள். சனி வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருக்காருன்னா எல்லாத்தையும் ஜெயிக்க வைப்பார். சனி ஒருத்தர் இருந்தால் போதும், எல்லாத்தையும் ஜெயிக்க வைப்பார். நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய கிரகம்னா அது மட்டும்தான். மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். சம்பவங்கள்லாம் சிறப்பாக பண்ணுவார் சனி பகவான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிரகம் தலைமையிலே இருக்குது. நான் பயப்படுறது தான் வேலை இல்லை, துணிந்து முன்காலை எடுத்து வையுங்கள், அந்த வேலை வெற்றியோடு முடிவடையும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.